நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ நம்ம எனர்ஜி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வரும மருத்துவத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, அல்லப்பையில் ஸ்டோன் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அற்புதமாக இந்த வைத்தியத்தில் சரி பண்ண முடியும். அக்குப்ரெஷர் வைத்தியத்திலையும் நிறைய இதை சரி பண்ணுறாங்க. அதே மாதிரி வர்ம வைத்தியத்திலையும் இதை நல்லா சரி பண்ண முடியும். அதுவே இல்லாமல் கிட்னி நீங்கள் இதை தான் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக ஒரு வேலையை சொல்கிறேன் நான். கிட்னி ஸ்டோன் எடுக்கிறதுக்கு நல்ல தண்ணி ஒரு மக்கில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு, பச்சை தண்ணி காலையில் நல்லா கண்ணை விட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்னி உங்களுக்கு வலியே இல்லாமல் தானாக கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணுறது கிட்னி வலியில் அந்த யூரினரி ட்ராக்கில் இருக்கும்போது மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அல்லையில் இருக்கும். கிட்னி ஸ்டோனுக்கு தான் அல்லையில் நிறையா இருக்கும். எல்லாத்துக்கும் 30-40 இருக்கும், கணக்கே இல்லாமல் இருக்கும். அது ஸ்கேன்லலாம் தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வர்மம் செய்யணும்னு அவசியம் இல்லை. சில மெத்தடு நான் சொல்லிக் கொடுக்கறத செஞ்சிங்கன்னாவே 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே வலியே இல்லாமல் அந்த கிட்னி ஸ்டோன் பூரா ரயில் வண்டி மாதிரி டக்கான்னு யூரினரி ட்ராக்கில் வந்துடும். இதை அனுபவத்தில் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நாளில் 7-8 ஸ்டோன்லாம் எடுத்திருக்காங்க, வாரத்தில் 30 ஸ்டோன்லாம் எடுத்திருக்காங்க. அதை வச்சு தான் இந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணோம்னா, ஒரு மக்கில் தண்ணியை ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் நம்ம கண்ணை நல்லா கழுவணும். இந்த கண்ணில் ஒரு 150 வாட்டி நம்மள கண்ணை சிமிட்டணும். அதே மாதிரி தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் வேறு தண்ணி எடுத்து மறுபடியும் இந்த பக்கம் சிமிட்டணும். காலையிலையும் நைட்டு படுக்கும்போதும் இதை தவறாமல் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் மேஜிக் மாதிரி எல்லா ஸ்டோனும், அல்லையில் இருக்கிற ஸ்டோன் முதல் கொண்டு எல்லாமே படிப்படியாக நைஸாகி கரைஞ்சி உங்களுக்கு வலியே இல்லாமல் தானாக வெளியில் வந்துடும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதை செய்யணும். இமீடியட்டாக பெயின் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த வர்மத்தை நம்ம இயக்குறோம். இந்த வர்மத்தை இயக்கும்போது 1 நாள் 2 நாளில் கிட்னி ஸ்டோன் வெளியில் வந்துடும். இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் இயக்குங்க. எமர்ஜென்சிக்கு இயக்குங்க. இல்லை முழுசாக சரியாகணும்னா என்கிட்ட வாங்க, நான் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு சரி பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வர்மத்தை பார்க்கலாம். கிட்னி சார்ந்த வர்மத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு சேர்ந்த வர்மம் மொத்தம் 12 இருக்குது. கிட்னி சார்ந்த வர்மம் மொத்தம் நான் 2 காட்டுறேன். நான் 2 காட்டினேன். எங்கன்னு பார்த்தீங்களா, இந்த கால் மூட்டு இருக்குது தெரியுங்களா, மூட்டு கீழே இங்கே ஒரு வர்மம் இருக்குது. இதை விட்டுருங்க, இந்த ப்ளஸ்ஸை விட்டுருங்க. இந்த ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டெண்டான்ஸை ஒட்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் தான் கிட்னி சார்ந்த வர்மம். இந்த நடு விரலை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அடியில் சப்போர்ட் என் கையை கொடுத்துக்கிட்டு அப்படியே அழுத்தணும். வலி இருக்கிறவங்களுக்கு செம்மையாக வலி இருக்கும். இப்படி அழுத்தி டெய்லியுமே பிடிக்கணும். ஒரு 2-3 நாள் பிடிச்சிங்கன்னா கிட்னி ஸ்டோன் கரைய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஒரு வர்மம் இருக்குது. இன்னொன்று நீர்பூதம். நீர்பூதம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே தடவிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். இந்த 2 எலும்பு முடிகிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை நடுவரில் வச்சுக்கிட்டு உள்ள சப்போர்ட்டு கொடுத்துட்டு இப்படி அழுத்தணும். இப்படி அழுத்தும் போதும் லேசாக வச்சாலே அவங்க வலி தெரியும் உங்களுக்கு. இதுதான் மெயின் பாயிண்ட். கிட்னி டேமேஜ் ஆனாலும் இந்த பாயிண்ட்டை பிடிக்க கிட்னி செயலில் இருந்த கிட்னியும் சரியாக ஆரம்பிச்சிடும். கல் இருந்தாலும் வெளியில் வந்துடும். பாருங்கள், இது மெயின் பாயிண்ட். 2 விரல் 2 கால்லையுமே இருக்குது. இந்த பாயிண்ட் 2 காலில் இல்லை. வல பின்களை பின்வரும் 2 கால்லையும் இல்லை. ஆனால் இந்த பாயிண்ட் நீர்பூதம் 2 கால்லையுமே இருக்குது. இதை பிடிங்க. இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த வலி தெரியும். கரெக்டாக பிடிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இப்படியே தடவிட்டே வந்தீங்கன்னா இந்த எலும்பு முறிய இடத்துல இந்த பள்ளத்தை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சப்போர்ட் கொடுத்துட்டு பிடிக்கணும். அப்போ கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் கரைய ஆரம்பிச்சிடும். கூடிய சீக்கிரம் வந்துடும். நீங்கள் இல்லைனாலும் பிடிங்க, இல்லாத ஸ்டோன் கூட வந்துடும். வலி வந்த வாட்டி பிடிக்கலான்னு விட்டுறாதீங்க. அல்லையில் இருந்தால் வலி எடுக்காது. நீங்கள் பிடிக்க அதுவும் கரைய ஆரம்பிச்சிடும். நம்ம இங்கே வர்மா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். வாரம் எடுத்துகிட்டு இருக்கோம் கிளாஸு. நேரடி கிளாஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க என்ன தொடர்பு கொண்டு இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வர்மா கிளாஸுங்கிறது சித்தர்களோட கலை. இது யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க சேரும். ஓகே, நன்றி, வணக்கம்.